அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, சென்னை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, பெரியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, அண்ணா பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, இப்படி 10 சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு அனுமதி கேட்டு ஒப்புதல் கேட்டு ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்திருந்தது. அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துகிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கும் தொடுத்திருந்தது. வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் பத்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஆளுநரையும் கண்டித்திருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்விட பேசுவின் பேசுபொருள். ஆளுநரை கண்டித்த உச்சநீதிமன்றம் நெருக்கடி ஆர்.என். ரவிக்கா, மத்திய அரசுக்கா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சபீர் அகமது இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சபீர், உச்சநீதிமன்றத்திற்கு இந்த முடிவை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லையா? உச்சநீதிமன்றம் ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றத மீண்டும் நினைவூட்டி இருக்கிறது. இந்த ஜட்மெண்ட் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. அதாவது கடந்த 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் உரிமைகளை எப்படி நிலைநாட்டுவது, அதற்காக எப்படி போராடுவது அப்படின்றத கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதற்கு 2 இன்சிடென்ட்ஸை நான் குறிப்பிடுறேன். ஒன்று அந்த வக்ஃபு மசோதாவை நள்ளிரவில் பாஸ் பண்ணும்போது அதற்கு ரொம்ப வலுவான எதிர்ப்பு தெரிவித்தது திமுகவுடைய உறுப்பினர்கள், திமுகவுடைய மெம்பர்ஸ். இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த மசோதாவுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு திரு ராஜா அவர்கள் பேசின ஸ்பீச்சாக இருக்கட்டும், அல்லது மற்றவர்கள் பேசின ஸ்பீச்சாக இருக்கட்டும், திருச்சி சிவா அவர்கள் பேசின ஸ்பீச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஹை குவாலிட்டி டிபேட்ஸ். அதாவது ஒரு பில்லை கிளாஸ் பை கிளாஸ் எதிர்க்க முடியுமா அப்படின்றத அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க. இப்படிதான் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும், இப்படிதான் ஒரு பில்லை எதிர்க்க வேணும், இப்படிதான் ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நாம துணிந்து பேசணும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணாங்க. அடுத்தது இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த தீர்ப்பை பெற்று இருப்பது. முதலமைச்சர் சொன்னார், இந்த தீர்ப்பு இந்தியாவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், அனைத்து மாநில உரிமைகளுக்கும் அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். அதாவது வேற வழியே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வேற எந்த வழியையும் விட்டு வைக்கல. ஏன்னா இந்த ஆளுநருடைய தனித்துவமே அதுதான் நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை ஒரு பெரிய நெருக்கடிக்கு தள்ளிவிட்டார். இப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்றத அவங்க யோசிக்கணும். மத்திய அரசுக்கும் பெரிய நெருக்கடி. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நீங்க சான்சலராக ஆளுநர் இருக்க முடியாது அப்படின்னும் போது அவங்களுடைய பல்வேறு அஜெண்டாக்கள் இதுல அடிப்படுது. உயர்கல்வியை ஒட்டுமொத்தமாக அவங்க கையில வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த அஜெண்டாவே காலி ஆகுது. இங்க நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்கலாம், இல்ல ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி யூஜிசி கொள்கைகளை கொண்டு வந்திருக்கலாம். இதுல எல்லாத்துலயும் இந்த தீர்ப்பு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல உங்களுக்கு ஆளுநருடைய செயல்பாடுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கு, குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல. இப்போ அந்த அடாவடித்தனங்களுக்கெல்லாம் இது ஒரு முடிவு கட்டும் அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு. அப்படிதான் இந்த தீர்ப்பை பார்க்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஆளுநர் முட்டுக்கட்டை போட முடியுமோ, எந்தெந்த விஷயங்கள்ல ஆளுநர் தடை போட முடியுமோ அதையெல்லாம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மீண்டும் உச்சநீதிமன்றம் இப்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும், உங்களுக்கு ஆர்டிகல் 200ல சொல்லியிருக்கக்கூடிய உரிமைகளை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே உங்களால பண்ண முடியாது, நீங்க தனிச்சையாக செயல்பட முடியாது, நீங்க எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது தான் உங்களுடைய நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறை அப்படின்றத மீண்டும் சொல்லியிருக்கு. ஆனா என்ன ஆளுநர் தரப்புல ஆளுநர் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம். அதுல முடிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அரசியல் சாசன சட்டத்தை நீங்க தொடர்ந்து வயலேட் பண்றீங்க, அரசியல் சாசன சட்டம் அப்படின்றது நல்லவர்கள் கையில இருந்தா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும், அது தவறானவர்கள் கையில போச்சுன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களை கோட் பண்ணி உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய அவமானம் இந்த ஆளுநருக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. இதற்கு காரணம் ஆளுநருடைய செயல்பாடுகள்.
ஆளுநரை கண்டிக்காமல் இருந்த ஒன்றிய அரசுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தண்டனையாக தான் இதை பார்க்கிறேன். பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதால ஆளுநருக்குன்னு இருந்த அதிகாரம் அனைத்தையும் நீர்த்து போக செய்யக்கூடிய விதமாக சில ஷரத்துக்கள் அதுல இடம்பெற்றிருந்ததுன்னு ஆளுநர் தரப்புல ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்லையா? அதை கன்சிடரே பண்ணலையா நீதிமன்றம்? அந்த வாதம் ஏற்றிருந்தா இந்த ஆர்டரே வந்திருக்காது. அந்த வாதத்தை அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இந்த தீர்ப்பே வந்திருக்காது. இன்னைக்கு ஆளுநருடைய செயல்பாடுகளின் மூலமாக அவருக்கு எதிராக ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு ஆளுநர் எடுத்துக்கொண்ட வழிமுறை, அந்த சட்டத்தை எப்படி எவேட் பண்றது, அதை எப்படி கிடப்புல போடுறது அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு? கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணாரு. இப்ப நீங்க அரசியல் சாசன சட்டத்தை விட ஆளுநர் பெரியவர் கிடையாது. அரசியல் சாசன சட்டத்தை ஆளுநர் வயலேட் பண்றாரு, வெளிப்படையாக பிளேட்டண்டா வயலேட் பண்றாரு அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? ஸோ ஆளுநருடைய செயல்பாடுகளின் மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு கடுமையான ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தள்ளப்பட்டிருக்கு. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ஆளுநர் ரவிதான் பொறுப்பு. இதற்கு நீங்க வேற யாரையும் பொறுப்பாக்க முடியாது. அதாவது நீதிமன்றத்துக்கு போய் நியாயம் கேட்பது, முறையிடுவது அப்படின்றது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை. அதை திமுக பயன்படுத்தி இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் திமுக போய் வாங்கினதுனால இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை அமையும். இது ஒரு செய்தி இல்ல, எச்சரிக்கை. திரு பாக்கி, இந்த நெருக்கடியை தவிர்த்திருந்திருக்க முடியுமா ஆளுநர் நினைச்சிருந்தா? ஆமா, இவர் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இந்த ஆர்.என். ரவி மீது ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்கு, கிடப்பில் போடக்கூடாதுன்னு. இதை செய்தது கண்டிக்கத்தக்கது, அதுதான் தீர்ப்பாக வந்துருச்சு. இதில் என்ன தெரியறதுன்னு நான் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆர்.என். ரவி என்ற தனிநபர் செய்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு பொறுப்பாக்க முடியாது. மத்திய அரசு அவரை நியமித்தது. ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிறது உள்வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், விரும்புகிறேன். என்னன்னா, எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து உண்டு இல்லை, அந்த மாற்று கருத்து பேச வேண்டியது ஒரு கடமையான ஆயிற்றதுனால தான் இதை சொல்கிறேன். ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய தனிப்பட்ட முடிவுகளாக இதை பார்க்கிறீர்கள்? எஸ், நான் இந்த மாதிரி விஷயம் அதீதமாக தான் செயல்படுறாரு எல்லா மாநிலத்திலும். குறுக்கிடல, நீங்க அதே மாதிரி என்ன மதிப்பீங்க கருத்தை நான் ஏத்துக்கல அப்படின்ற நானும் பதிவு பண்ணிடுறேன். அதாவது ஆளுநர் ஆர்.என். ரவி என்பவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக தனியாக அவர் சும்மா அவர் போற போக்குல, அவருக்கு மனப்பட்ட போக்குல அவர் எல்லாத்தையும் செயல்படுவார் அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ராஜ்பவன்ல உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வேற எங்கேயாச்சும் இருந்துட்டு, பீகார்ல இருந்துட்டோ அல்லது வட இந்திய மாநிலங்கள்ல இருந்துட்டோ அல்லது உங்களுடைய ஹோம் ஸ்டேட்ல இருந்துட்டோ நீங்க பண்ணலாம். தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நபராக நீங்க என்ன சொல்ல வர ஆர்.என். ரவிக்கு நான் சர்டிபிகேட்டா கொடுத்தேன், ரொம்ப பிரமாதமா பண்ணாரு, உச்ச நீதிமன்றம் தப்பு பண்ணிச்சான்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல வர்றது முழுக்க கேட்டுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். எல்லாத்துலயுமே எல்லா இஷ்யூக்குமே இன்னொரு பக்கம் இருக்குன்ட்டு. ஆர்.என். ரவியோட சில சட்டபூர்வமான சில நடவடிக்கைகள்ல, கல்வி தொடர்பான விஷயங்கள்ல பேராசிரியர் பாலகுருசாமி போன்றவர்களே கண்டிச்சிருக்காங்க. இது அவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆக எல்லாத்திலும் சில விஷயங்கள் அவர் அதீதமாக செயல்படுகிறார். அப்படி நான் அதுக்கு பாஜக மத்திய அரசு காரணம் இல்லைன்னா, இதே மத்திய அரசினை மேத்த பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு இருக்கிற ஆளுநர்கள் எல்லாருமேலேயும் குற்றச்சாட்டு வருதா? சொல்லுவாரா ஷபீர் அகமது? எல்லாருமேலையும் இன்னும் இந்த நாட்டில் இருக்க அத்தனை மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீருக்கு துணைநிலை ஆளுநர் அவர் மீது குறை சொல்ல முடியுமா? இப்போ ஜக்தீப் தங்கர் இருந்தபோது வெஸ்ட் பெங்கால்ல இருந்த புகார் அளவுக்கு இப்போ இல்ல. அந்த மாதிரிலாம் பார்க்கணும். என்னன்னா, இப்போ பாஜகவால் நியமிக்கப்பட்ட மாநிலத்துடைய சிஎம்ங்கிறவர் யாருடைய அட்வைஸ் அடிப்படையில் செயல்படுகிறார்? சிஎம் யாருடைய அட்வைஸ்ல செயல்படுகிறார்? முதலமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அமைச்சரவைகள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் படி அவர் செயல்படுகிறார். ஆமா. ஒரு ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க? மத்திய அரசு. யாருடைய ஆலோசனையின்படி அவர் செயல்பட முடியும்? அது ஆலோசனை அது அரசியல் அமைப்பு சட்டப்படி மாநில அமைச்சரவை குழுவினுடைய முடிவை தான் அவர் செயல்படுத்த முடியும். இல்ல யாருடைய அட்வைஸ்? அவர் ஏதாவது ஒரு மாநில அரசோட ஒரு முரண்பாடு வருகிறது அப்படின்னா அவர் யாருடைய அட்வைஸை கேட்பார்? அடுத்ததா யாருடைய அட்வைஸை கேட்பார்? மத்திய உள்துறை அமைச்சர் கேட்பார். அப்ப ஆப்வியஸா அவர் கேட்டாரன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது உண்டா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னிச்சையா முடிவெடுத்ததுக்கு எல்லாமே மத்திய அரசோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்ல. கடந்த பிப்ரவரி மாதம் இதே மாதிரி 12 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார் காலவரம்பற்றுன்னு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வழக்கு தொடுத்தாங்க இல்லையா? அந்த விசாரணையில உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி,
நீங்க யாருடைய அறிவுரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களுடைய செயல்பாடுகள் யாருடைய அட்வைஸ் படி இருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. சரி, அப்போ ஒரு முறை நீதிமன்றம் கண்டிப்பு காட்டுது, எச்சரிக்கையை விடுக்குது, சுட்டி காட்டுது, மீண்டும் மீண்டும் இதே மாதிரியே ஆளுநர் செயல்படுகிறாருங்கன்னா அதுல மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்லை, எங்களை கேட்காம இருக்கிறாருன்னா என்ன பண்ணணும்? மாத்திருக்கணும்ல, இவ்வளவு நேரம் மாத்திருக்கணும். தன்னுடைய அட்வைஸ் படி செயல்படலைன்னா இது வேலிட் பாயிண்ட். அதுக்கான முயற்சிகள் இருக்கலாம். இதே RN ரவியை நாகாலாந்து மாநிலத்திலிருந்து நீக்கியது யார்? யூபிஏ கவர்மெண்டா, மன்மோகன் சிங் அரசாங்கமா? இதே பிஜேபி அரசாங்கம் தானே, பிஜேபி தலைமையிலான அரசாங்கம் தானே. ஸோ அவங்களுக்கு தெரிய போது இது தாங்க முடியாது அப்படின்னா அவர் தமிழ்நாட்டிலேருந்து ஆளுநரை மாற்றுவாங்க. சரி, அப்போ உங்க பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். நாகாலாந்துலேருந்து ஏன் அவரை மாத்துனாங்க திரு RN ரவி? சரி, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அந்த பழைய கதை எல்லாம் மேனிபுலேட் பண்ண. நான் எனக்கு பண்றதுக்கு நல்லா நகைச்சுவையோட பேசுங்க. எனக்கு வேண்டாங்க, மன்னிக்கணும், நீங்க மன்னிக்கணும். ஒவ்வொரு கருத்தையும் உரையாடல் இல்ல. நீங்க சொல்றதுல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருகிற போது அதுல வருத்தப்படவோ கோவப்படவோ ஒண்ணும் எனக்கு எதுவும் கிடையாது. நாகாலாந்து அப்சல்யூட்லி அபொலிட்டிக்கல். நாகாலாந்து I want to point out the other side of the coin. That's what I reiterate. இல்ல ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு பத்திரிக்கையாளர் அப்பொலிட்டிக்கலா இருக்க முடியாது. ஏதோ ஒரு இன்டர்பிரேஷன். இல்ல, நான் உங்க வாதத்துக்கே வரேன். நான் என்ன சொல்றேன், நாகாலாந்துல இருந்து ஏன் திரு RN ரவியை மத்திய அரசு மாற்றுகிறார்கள்? அதுக்கு நீங்களே ஆன்சர் சொன்னீங்க. ஏன் அந்த பழைய கதை எல்லாம் சரி இல்ல, என்னன்னு மக்களுக்கு தெரியணும்ல. ஏன்? அதான் நாகாலாந்து இருக்கிற தீவிரவாதிகளுடைய இணக்கமான பேச்சுவார்த்தைக்கு அவர் முட்டுக்கழி போட்டார், மேனிபுலேட் பண்ணார், பல காரணங்கள் உண்டு. சரி, அப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக அவர் சரியாக செயல்படல, அப்போதும் மத்திய அரசுடைய இணக்கமான போக்கு அவர் கையாளல, தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்கிறாருங்கிற போது இதே மாதிரியான செயல்பாடுகள் அடிப்படையில தானே அவர் வேறொரு மாநிலத்திலையும் செயல்படுவார் அப்படின்னு இன்னொரு மாநிலத்தில் ஆளுநராகவே அவர் நியமிச்சிருக்க கூடாது தானே? மத்திய சில விஷயங்கள்ல நம்ம ஒரு சில பேரோட செயல்பாடுகள்ல இருந்தா கூட சரி, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்க மாட்டோமா? நினைக்க மாட்டோமா? மனித இயல்பா இல்லையா? கரெக்ட். 3 வருடமாக உச்சநீதிமன்றம் எத்தனை முறை ஆளுநரை குட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டிச்சுட்டே இருக்கிறாங்க. எஸ், அது கேளுங்க. அந்த விஷயத்துல இனிமே நான் இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆளுநர் ரவி விலக வேண்டுமா என்றால் கேட்டால் கூட ஆமான்னு தான் சொல்லுவேன். நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவேன். அப்ப நான் இல்ல இருக்கணும் அவரு அப்படின்னு நான் சொல்ல. எங்க கன்ஃபரன்டேஷன் உங்களுக்கும் ஷபீருக்கும் வந்துச்சுன்னா எங்க முரண்பட்டார் அவர் உங்களோடனா? எனக்கு மத்திய அரசுக்கு இதுல எந்த விதமான பிடிமானம் ஹோல்டும் இல்ல. திரு RN ரவியுடைய தனிப்பட்ட முடிவை அவர் மத்திய அரசு அட்வைஸும் கேட்கறது இல்ல, மத்திய அரசுக்கு தகவலும் தெரிவிக்கிறது இல்லை. நீங்க சொன்னதன் அடிப்படையில தான் அவர் உங்களோட அதை இன்னும் தீவிரமா எடுத்து கொடுக்கலாமா? எல்லா விஷயத்துக்கும் நம்ம மத்திய அரசுக்கு போறோமே, இதையும் எடுத்து செல்லலாம்ங்கிறது தான் நம்ம பார்வை. அதனால இவருக்கு ஒன்றும் முழுக்க சர்டிபிகேட் கொடுக்கல. ஒன்று என்ன பிரச்சனைனா, இப்போ கல்வி துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக வேந்தர் என்கிற பொறுப்பை ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவர் கொண்டு வந்து இதே எடுத்தவர்கள் திமுக அப்போதைய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது இவங்களுக்கு சாதகமாக வருது, மாறிடுச்சுன்னா அது கூட டிபேட்டுக்கு போல. ஆனால் சில மாநிலங்கள் இதே மாதிரி மசோதா கொண்டு வந்து அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இல்லையா? ஐ திங்க் மற்ற மாநிலங்கள்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதே தமிழ்நாட்டில் இந்த RN ரவி பண்ண சொதப்பல் என்னன்னா, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன உடன்பாடானது அதனால சொல்றேன். எந்த வார்த்தையிலும் வர்ணிக்க முடியாது. இல்ல நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன். அப்ப நான் பேசுறதுக்கு வாய்ப்பே கூடாது. ஏதோ நாங்க சந்தோஷப்படுறோம் இல்ல, நான் காரணத்தோட சொல்றேன். இல்ல இது ஒரு தலைப்பின் கீழான பொது விவாதம் தெரியாது. தனிப்பட்ட மனிதனுடைய திருப்தி அதிருப்தி சார்ந்தது இல்ல. அது கிடையாது. எல்லாமே என்னன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு கிடப்புல போட்டதனுடைய விளைவு தான் இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற இன்று வரை இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது. திமுகவை சேர்ந்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? 2011 2006 ஆட்சிக்கு வந்தாங்களே, அப்பவே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சீரியஸாக அவங்க எடுத்துக்கல, சூழல் மாறி போச்சு வேற. இப்போ அது மாதிரி இருந்தா இப்போ இந்த துணைவேந்தர் நியமனம், வேந்தர் பொறுப்பு எல்லாமே இந்த ஹையர் எஜுகேஷன் கன்கரண்ட் இஷ்யூ அது இல்லை சார். இஷ்யூ அது இல்லை. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர் மூலமாக மாநில அரசுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்குது அப்படின்றதனுடைய அடிப்படையான செயல்பாடுகளை தான் இப்ப விமர்சனம். நீங்க இப்ப டிஸ்டன்ஸ் பண்றீங்க இல்லையா? எங்க முரண்பட்டாங்கன்னா, பாஜக ஆளாத மாநிலங்கள் கேரளாவா, டெல்லியா, ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கமா, எல்லா மாநிலங்கள்லையும், தமிழ்நாடா, எல்லா மாநிலங்கள்லையும் ஆளுநர்கள் மீது மாநில அரசுகள் சட்டமன்றத்துல தீர்மானம் இயற்றுறாங்க, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க, உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க.
இந்த கன்ஃபரண்டேஷன் இருந்துட்டே இருக்கிற போது இதுல மத்திய அரசை கேட்காம திரு ஆர் என் ரவி செயல்பட்டுட்டாருன்னு சொல்வது ஒரு பொருத்தமான வாதமா இருக்காங்க. அப்படித்தான் இருக்கணும், எடுத்துக்கணும்ன்றீங்க. எல்லா விஷயங்களுமே மத்திய அரசு கேட்டு லாஜிக்கான பாயிண்ட் தானே. எல்லா விஷயத்தையும் அவர் மத்திய அரசு சொல்லணும்னு இல்லைன்னு கேட்கிறாரு ஷபீர். இல்ல அப்படி கிடையாது. அதாவது ஒரு ஆளுநருக்கு அதில் ஏதாச்சும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அட்வொகேட் ஜெனரலை கூட நீங்க கூப்பிட்டு பேசலாம், இல்ல நீங்க வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து அட்வைஸ் கேட்கலாம். பட் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 200ல அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ பில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பில்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க முதல் முறையாக திருப்பி அனுப்பலாம். ரெண்டாவது முறையும் அனுப்பும்போது நீங்க அதை வந்து ஒப்புதல் அளித்து தான் ஆக வேண்டும் அப்படின்றது தான் விதி சொல்லுது. ஆனால் நீங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க பிரசிடென்ட்க்கு அனுப்புறேன் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அது பண்ற தப்பு, அது வந்து செய்யக்கூடாது அப்படின்றத உறுதியாக சொல்லி இருக்கு. ஆகவே ஆளுநருக்கு வந்து சட்டம் தெரியல, அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றதுனால நீங்க அந்த நடைமுறையை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்க முடியாது. இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் தான் ஆளுநருடைய செயல்பாடுகளை தனியாகவும் மத்திய அரசுடைய செயல்பாடுகளையும் பிரிச்சு இல்ல அப்படி எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? நீங்க ஆளுநர் இதை செய்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக எப்பொழுது அவர் நியமிக்கப்பட்டாரோ அன்னிலிருந்து இவர் வந்து பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் போய் எம்பிஸ் போய் அதை வந்து சொல்லி இருக்காங்க. அண்ட் அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு தெரியல அப்படின்னா தெரியாததன் விளைவுதான் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஸ்டிச்சர்ஸ் பாஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் வந்து ஆளுநருக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைவலியே ஆளுநர்னால தானே. நீங்க ஆளுநரை கட்டுப்படுத்த தவறியதானே. நீங்க ஆளுநர் வந்து ஒரு எல்லையை மீறுகிறார் அப்படின்னும் போது ஆளுநரை யார் கண்ட்ரோல் பண்ணும்? எத்தனை முறை ஆளுநர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, எத்தனை முறை ஆளுநர் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. அப்ப சந்திக்கும் போதெல்லாம் இதை பேசலையா? சந்திக்கும் போதெல்லாம் இது ஆளுநர் ரிப்போர்ட்டாக அனுப்பலையா? அல்லது உள்துறை அமைச்சகத்துக்கு இது தெரியாமல் எப்படி இருந்திருக்கு? அப்போ இந்த மாதிரி ஆளுநர் செய்கின்றது உள்துறை அமைச்சருக்கு தெரியாது, அண்ணாமலை செய்வது பாஜக தலைமைக்கு தெரியாது, அண்ணாமலை பேசுவது அவங்களுக்கு ஹிந்தி புரியாது அப்படின்னு தமிழ் புரியாது அப்படின்லாம் வந்து நீங்க சப்பக்கட்டு கட்ட முடியாது. ஆளுநர் சட்டத்தை மீறி செயல்படுகிறார் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவது ஒன்றிய அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்து ஒன்றிய அரசாங்கம் நழுவ முடியாது. நழுவுனதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட உள்துறை அமைச்சகம் அணுகி இருக்கணுமா ஆளுநரை? அதை மாநில அரசுக்கு செய்யுங்க. எல்லா மாநிலங்களும் ஒரு கருத்துரு உருவாக்கி இப்படியெல்லாம் நடக்கிறது, இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை தேசிய அளவில் எடுத்து போயிருக்கலாம், முறையாக செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்யும்போது இப்போ ஒருத்தர் நியமித்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பி வச்சுங்களேன், எஸ்பி அவரை நியமிக்கிறார், முதலமைச்சர் தான் நியமிக்கிறார். அவர் மேலே தப்பு வந்ததுன்னா அவர் தான் தோணித்தனமாக சர்வாதிகாரமோ எது நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கு முதலமைச்சரை சொல்லுவீங்க நீங்க. அங்க ஒரு மாற்றம்னு இருக்கு, தற்காலிக நீக்கம்னு ஒண்ணு இருக்கு. எஸ், அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் பேசும்போது இதையும் சொல்லி எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கட்டும். நானே பல விஷயம் ஆளுநர் உரை தொடர்பா என்னுடைய கருத்து நீங்க கேட்டிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். இல்ல யாருக்கு இந்த கோரிக்கையை வைக்கணும் மத்திய அரசுக்கு சொல்லணும். ஆனா நீங்க எடுத்த உடனே என்ன பண்றீங்க? நீங்க எடுத்த உடனே தேவையில்லாம ஆளுநர் தேவை ஆட்டுக்கு தாடி அது அந்த மாதிரி தான் போயிடுறீங்க. அப்புறம் ஆளுநர் ஆர் என் ரவி எல்லா விஷயத்திலும் சரியா போய் செயல்படுகிறார், நான் சர்டிபிகேட் கொடுக்கல. சில விஷயங்கள் அவர் பேசுறதெல்லாம் சீரியஸே இல்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து நீங்க ஒரு பூதாகரமா பேசுறீங்கல்ல. உதாரணமா ஏதாவது இப்போ சனாதனம் பற்றி பேசுகிறாருன்னு அது பாட்டு பேசிட்டு போட்டோம். அதனால என்ன வந்து போச்சு? தமிழகம் என்று சொன்னால் நல்லா இருக்கும், உடனே ஜிஓவை போட்டு நம்ம மாத்திர போகிறோம் இல்லையா? இட் ஹாஸ் நோ வே இட் அஃபெக்ட்ஸ் த சொசைட்டி. பட் தேர் ஆர் சம் இஷ்யூ. ஆளுநர் இப்படி பேசவே கூடாதுன்றதான அவங்களுடைய பாயிண்ட். இல்லை, ஆளுநர் வந்து இப்படி பேசவே கூடாது, ஒரு அது அப்படி சொல்ல முடியாது. அவர் பாட்டு எதை பேசிட்டு போடுறது சார். இப்போ சட்ட மசோதாக்கள் மீது உட்காந்துட்டு அது முடிவெடுக்காம இருக்காரு பாருங்க, அது தவறு. அது நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. இப்போ அது ஆளுநர் சனாதனத்தை பேசுகிறாருன்னு ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா? செய்வாங்களா தமிழக அரசாங்கம்? தமிழக அரசாங்கம் இரஸ்பெக்ட் எனி பார்ட்டி, நான் பார்ட்டி பேரை சொல்லலை, தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்ய முடியுமா? அதெல்லாம் இல்லைல்ல. அவ எல்லாத்திலையுமே நம்ம வந்து ஒரு ஆளை விமர்சிப்பது, எல்லா விஷயத்திலும் விமர்சிப்பது என்ற பார்வை இருக்குல்ல, அதுவும் பொருத்தமற்றதுன்னு நான் சொல்ல வரேன். இது எல்லாத்தையும் சொல்றதுனால அவருக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுத்து இது பண்ண போறது இல்லை. இது ஒரு நல்லதுன்னு இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில மத்திய அரசு தலையிடவில்லை என்பதையும் கவனிக்கணும். அதனால தான் நல்ல தீர்ப்பு இருக்கு. அப்படி சார் நான் எல்லாத்துக்கும் சொன்னேன், சிரிச்சிங்களா? அப்புறம் நம்ம வந்து பாயிண்ட் அர்த்தம் இல்லாதீங்க, ஏன்டா பேச வரேன்னு சொல்றீங்க, இல்ல மறைமுகமா சொல்றீங்க.
நீங்க Is it a joke? Am I joking? இல்ல, I'm சிரிப்பதற்கு putting another point. அதுக்கு வேண்டாம்னா நீங்க சொல்லுங்க. I will stop. Thank you very much. இல்ல, ஷபீர சிரிக்காதீங்க நான் சொல்ல முடியாது. It is an insult for a senior journalist. ஷபீர சிரிக்காதீங்க நான் It சொல்ல is முடியாது. sheer insult for a person. ஓகே, திரு பிரசன்னா, Laughing at a person. மத்திய அரசாங்கத்திற்கும் ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஆளுநருடைய தனிப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு காட்டியிருக்கு அப்படின்னு நான் அதுக்குள்ளாரெல்லாம் போக விரும்பல. ஒரு அரசியல் பேரியக்கம் 75 ஆண்டு கால வரலாற்று பேரியக்கம் தன்னுடைய கொண்ட கொள்கையில் தான் ஏற்றுக்கொண்ட அந்த இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய உயிர் முழக்கமாக தன்னுடைய உயிலாக எழுதி வைத்து விட்டு போன மாநில சுயாட்சியினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை கலைஞர் அவர்கள் பாதை போட்டு கொடுத்து இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய உண்மை நிலையை அதனுடைய விடுதலையை இந்த மண்ணுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்கிற பெருமையோடு அந்த இயக்கத்தின் கடைமட்ட தொண்டன் என்கிற கர்வத்தோடு இந்த விவாதத்தில் நான் பங்கு பெறுகிறேன். உண்மையான ஜனநாயகத்தை மீட்டெடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நான் சில செய்திகளை வரலாற்று தரவுகளை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். தீர்ப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தீர்ப்பு இவ்வளவு கடினமாக, இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு ஜனநாயகத்துவமாக டெமோக்ராட்டிக் சென்ஸோட வந்திருக்கு அப்படின்னா அந்த வழக்கை தொடுத்தவர்களுடைய புரிதல் எப்படி இருந்திருக்க வேண்டும், அதனுடைய ஜனநாயகத்தன்மையை உள்வாங்கி இருக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கி இருக்கிற தன்மையை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ணா அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு கடிதம் எழுதுகிறார். வெறும் 10 லைன் தான். அன்புள்ள தம்பி, நான் பதவி வெறி பிடித்து பித்து பிடித்த அலைபவன் அல்ல. ஆனால் கூட்டாட்சி தத்துவம் வெறும் காகிதத்தில் கூட்டாட்சி தத்துவம் என்கிற பெயரில் இரட்டை ஆட்சி முறையான ஆளுநரை கொண்டு நம்மை ஆளவிடாமல் செய்வது மக்களாட்சி சுதந்திரத்திற்கு எதிரானது. உண்மையான மாநில சுயாட்சியை பெறுவதுதான் நம் உயிர் முழக்கம் என்று அண்ணா எழுதி வைத்து விட்டு போனதை இன்றைக்கு எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார். கலைஞர் வருகிறார். அண்ணாவினுடைய உயிர் முழக்கமான மாநில சுயாட்சியும் ஆளுநர் குறித்தான பார்வைக்கு ராஜமன்னார் கமிட்டியை அண்ணா மறைந்த மறுமாதமே டெல்லியில வைக்கிறார். கலைஞர் சொன்னார், எனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, நான் முதலமைச்சர், நான் என் மாநிலத்தை ஆள வேண்டும், நான் ஆளப்போகிற போது என் கைகளையும் கால்களையும் இரும்பு சங்கிலியால் ஆளுநர் என்கிற பெயரில் கட்டி ஜனநாயகத்தை படுகொலை செய்வது இரட்டை ஆட்சி முறைக்கு தொடர்பானது என்று கலைஞர் பதிவு செய்தார். கலைஞர் அவர்களால் அந்த இரும்பை உடைக்க எத்தனைத்த போது அவருடைய பிள்ளை தமிழகத்தினுடைய தலைவர் திராவிட பெருந்தலைவர் அந்த விலங்கை உடைத்து இன்றைக்கு நாங்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற அரசியல் இயக்கங்களிலிருந்து எப்படி வேறுபட்டது என்றால், எங்கள் மாநில பிரச்சனை என்பது மட்டுமல்ல, நாங்கள் தொடுக்கிற எல்லாமே இந்தியாவினுடைய சர்வாதிகாரத்தனத்திற்கும் இந்தியாவினுடைய எதேட்சை அதிகாரத்திற்கும் இந்தியாவில் கொண்டு வருகிற பாசிசத்திற்கும் அது யாராக இருந்தாலும் கொண்டு வருகிற போது அதை எதிர்த்து உடைத்து இந்தியா முழுக்க ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க அம்பேத்கர் அவர்கள் மத்திய அரசை இங்க கொண்டு வரீங்கன்னா திருப்பாக்கி கேட்கிறேன், ஆளுநருடைய தனித்த செயல்பாடுக்கு ஏன் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசின் மீதான பழியாகவே அது சுமத்தப்பட்டு கொண்டே இருக்குன்னு அவர் கேட்க. அந்த கேள்விக்கு தான் இப்ப சொன்னேன். இரட்டை ஆட்சி முறை, ஆளுநரை வைத்து இரட்டை ஆட்சி முறைனா யார் நடத்துறது? அதுக்கு தான் அதாவது நீங்க அம்பேத்கர் அவர்கள் ஆளுநருங்கிற பதவிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 நாள் டிபேட் பண்றாங்க. அந்த டிபேட்ல பல தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. பிஸ்வநாத் தாஸ் கலந்துக்கிறாரு, இருதயநாத் குன்ரூஸ் கலந்துக்கிறாரு, ரோகிணி குமார் சௌத்ரி கலந்துக்கிறாங்க, சிபன்லால் சக்சேனா கலந்துக்கிறாங்க. அம்பேத்கர் அதை லீட் பண்றாரு. அதுல பிஸ்வநாத் தாஸ் சொல்றாரு, you cannot have a democracy and autocracy together in this province. Because you are going to give a democracy from the toe to neck. On the head you are going to put the autocracy that is called governor. It should not be there, but if it is there, that entire democracy will fall on. அப்படின்னு பதிவு பண்றார். இதோட வரிய பாருங்க. கழுத்திலிருந்து கால் வரைக்கும் நீங்க மக்களாட்சிங்கிற தத்துவத்துல ஜனநாயகத்தை கொடுக்குறீங்க, தலையில கொண்டு போய் ஆட்டோகிரசின்னு ஒரு ஆளுநருங்கிற பதவியை உட்கார வைக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது அது ஜனநாயகமா இருக்குமானா இருக்காது. மத்தியில் இருக்கிறவர்கள் ஜனநாயகத்தை குறவலை நசுக்குகிற வேலையை செய்வார்கள்னு 1947ல டிராஃப்ட் கமிட்டியில டிஸ்கஷன். இது அம்பேத்கர் சொல்றார். இன்னைக்கு நீதிபதிகள் அதை குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்பேத்கர் சொல்றார், இந்த செக் அண்ட் பேலன்ஸோட இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஆனால் ஆளுநர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் சொல்றாரு, கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இஸ் த ஏஞ்சல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். He should
he should be a safeguard to the constitution, he should not be the violator. இங்க என்ன நடக்குது? ஆர்.என். ரவி என்கிற தனிநபர் அல்ல, மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அடிக்கோடிடணும். ஆளுநர் is a mere servant of the home ministry. It is a இங்க ஆளுநர்ங்கிற பதவி என்பது அலங்கார பதவி என்பதை தவிர அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அலுவலர். A home ministry servant is a governor. அப்படி மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் இங்கே உட்கார்ந்து கொண்டு அதைத்தான் அம்பேத்கர் சொல்றார். அப்படினாலும் அரசியலமைப்பு சட்டம் சில அதிகாரங்களை அவர் வரையறுத்து தானே கொடுத்திருக்கு. அந்த அதிகாரங்களை நீர்த்து போக செய்யும் விதமாக மசோதாக்களை சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் இப்பவும் சொல்றேன், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடையவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, however a constitution may be, if those who are implementing it is are not good, the entire constitution it's going to be bad. That if the bad constitution it's going to be implemented by the good people, the meaning of the constitution is to be good. யார் கையில் எடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் அரசியலமைப்பு சட்டத்தை யார் கையில் எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கான பிரச்சார செயலாளராக ஆளுநர் மாளிகை மாற்றியது இந்த ஆர்.என். ரவி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்தை முதலமைச்சரை அவமானப்படுத்தி கொச்சைப்படுத்தி நீங்கள் உங்களை விட பெரியவன் நான் என்று சொன்னவர் இந்த ஆர்.என். ரவி. நான் ஒரு விடயத்தை நிறுத்தி வைத்து விட்டால் இட் இஸ் அமௌண்ட்ஸ் டு ரிஜெக்ட் என்று சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்காத ஒரு உரிமையை எடுத்தார். எங்களுக்கு தெரியும், கலைஞர் கூட பேசுவார், செய்வார், போராட்டங்களுக்கு வழிவிடுவார். எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு அழகாக சிரித்தார். அந்த சட்டமன்றத்துடைய காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மன்றத்தில் அவர் வேறு எதுவும் பேசவில்லை, சிரித்தார். சிரித்துக் கொண்டே சொன்னார், இதற்கான விடயத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று. அதன்படி இந்த இதோ நம்முடைய இன்னொருத்தர் இதே விவாதம் ஆளுநர் விவாதத்தில் வந்த போது கூட சுப்பிரமணியன் வந்து பேசினார். இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு 6 மாதத்தில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த டிராஃப்ட் கமிட்டியினுடைய விவாதத்தில் ஏடி மணின்னு ஒரு மெம்பர் பேசுறார். ஏடி மணி, தட்ஸ் a very valid point. அம்பேத்கர் அதை அக்னாலஜ் பண்றார். அவர் சொல்றாரு, the governorship become a waste paper basket. கவர்னருங்கிற பதவி என்பது ஒரு குப்பை தொட்டியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஃபார் த பொலிட்டிக்கல் ரிஜெக்ட், அரசியலால் நிராகரிக்கப்பட்டவருடைய குப்பை தொட்டியாக கவர்னர் மாளிகையும் கவர்னரும் மாற்றப்படுது என்று. இந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை பாருங்கள். மக்களாட்சியினுடைய தத்துவத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் அந்த அமைச்சரவைக்கும் தான் அதிகாரமே தவிர நியமிக்கப்படுகிறவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஓகே, கரெக்ட். ஓகே திரு சுப்பிரமணி, நீதிமன்றம் இந்த புள்ளியில தான் நிக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம், ஆளுநருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. மாநில அமைச்சரவை பரிந்துரையின் மீறி ஆளுநரால் எதுவும் முடிவோ செயல்படவோ முடியாது அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆளுநருக்கும் நெருக்கடி, மத்திய அரசுக்கும் நெருக்கடியாக அது மாறி இருக்கு அப்படிங்கிறது முதல் சுற்றில் வைக்கப்பட்ட வாதமா இருந்தது நீங்க வருவதற்கு முன்பாக. நான் அப்படி பார்க்கல. இப்போ ஆளுநருக்கு வந்து அந்த கால வரையறை வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து as soon as possible அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானளாவிய டைம்லைன் மாதிரி இருந்ததை வந்து சுருக்கி 1 மாதம் அல்லது 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இப்பவும் கூட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் டிஸ்கிரிஷனரி பவர் அவருக்கு இல்லை அப்படின்றாங்க. டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கொடுத்துருக்கலாம், வாங்கினதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. இப்ப அப்படி சொல்லல. அதாவது அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க, இல்ல ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சுட்டு திருப்பி வந்து மசோதா நிறைவேற்றிய பிறகு அதுக்கு அப்ரூவல் கொடுங்க, இல்லைன்னா ஜனாதிபதி அவர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க மேல. சோ ஜனாதிபதிக்கு எப்போது பரிந்துரை செய்ய முடியும்? அதாவது நீங்க ஒரு சட்டம் இயற்றுகிறீர்கள் என்றால் அந்த சட்டம் வந்து ஏற்கனவே உள்ள ஒரு சுப்ரீம் கோர்ட்லயோ இல்ல வேற ஏதாவது சட்ட திட்டங்களோட ஒரு கான்ட்ராரி வியூ வரும்போது சோ ஈ கேன் ரெஃபர் டு பிரசிடென்ட். ஏன்னா வந்து இவர்கள் வந்து இந்த திருப்பி சட்டத்தை வந்து இவர்களுக்கு அனுப்பி வைத்தால் சட்டமன்றத்திற்கு அதே மாதிரி சட்ட வடிவு தான் திருப்பி வரும். அப்படின்ற போது அவரால் முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கும் இரண்டாவது முறையும் மாநில அமைச்சரவை அதே மசோதாவை அப்படியே அனுப்பினா அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது தானே? இரண்டாவது முறை ஆளுநர் திருப்பி அனுப்பி 2வது முறையும் மாநில அமைச்சரவை திருப்பி அனுப்புனா, எந்த மாற்றமும் செய்யாம அனுப்புனா அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. ஒப்புதல் கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. கண்டிப்பா அதுதான், அதுக்கு இனிமே வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி திருப்பி அனுப்ப மாட்டாங்க. சோ அதனால வந்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணுவார். அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இருக்கு, எதனால வந்து அவரால் வந்து ஒப்புதல் அளிக்க முடியவில்லை அப்படின்றத கொடுத்து ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கலாம். இல்ல
அப்படியே வந்து சட்ட அப்படி பண்ணவே முடியாது சுப்பிரமணியன். லாஸ்ட் டிபேட்ல நீங்க இதே தான் சொன்னீங்க. இரண்டாவது முறை அனுப்புகிற வாய்ப்பையோ அல்லது மறுப்பையோ ஆளுநருக்கான அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க சொன்னோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வழங்கி இருக்கோ அதுல தான் நிக்க முடியும், அதுக்கு மேலையும் போக முடியாது கீழையும் போக முடியாது. ஒரு சட்டமன்றத்தில் இரண்டாவது முறை திருத்தியோ திருத்தாமலோ ஒரு மசோதாவை அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ஆளுநருடைய பவுண்ட் டியூட்டி, அது அவருடைய கடமை. அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. இது சட்டம். இந்த சட்டத்தை மீறி இருக்காரு உங்க ஆளுநர். நம்ம ஆளுநர் உங்க ஆளுநர் 8 கோடி மக்களுக்கு சங்கியன ஆளுநரை ஏத்துக்க முடியாது. அனைவருக்கும் உண்டான ஆளுநர். தெரிந்தோ தெரியாம கான்ஸ்டிடியூஷன்ல அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சார். அதனால மறுக்க முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எனக்கு முதலமைச்சர், உங்களுக்கு முதலமைச்சர். சரிங்களா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கார்த்திகேயன், the real leader of the democracy is who is elected by the people for the people தான். ஆளுநர் கிடையாது. எனக்கு எங்கள் மாநிலத்துக்கு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான், ஆளுநர் கிடையாது. தாமதமா தான் நிகழ்ச்சியில வந்தார். அவருக்கு நேரம் இடைவேளைக்கு போணும். கார்த்திகேயன் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து அந்த கால வரையறையை வந்து வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் மூலமாக. இந்த 10 மசோதாக்கள் இது அப்புறம் என்ன ஆகும்னா இதே 10 மசோதாக்கள் அடுத்து வரக்கூடிய மசோதாக்களுக்கு பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து அதற்கான வாய்ப்புகள் குறைவு, நேரடியாக பொருந்தாது. நீங்க அப்புறமா என்னன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸை ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வரும். அதற்காக என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், இந்த 200 ஷரத்தின் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்த 3 இன்னைக்கு கொடுத்த 3 தீர்ப்புகளுக்கு கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 30 நாள் 90 நாள் அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல மேபி தே வில் ரெஃபர், இது வந்து செல்லுபடி ஆகுமா, இது வந்து வித்ஸ்டாண்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு அதற்குண்டான பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். அப்படின்னா தான் வந்து இது வந்து இனிமே வரப்போகின்ற மசோதாக்களுக்கு வந்து செல்லுபடி ஆகுமே தவிர இல்ல ஒவ்வொரு மசோதாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாட்டி சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை ரெஃபர் பண்ணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, உடனே வந்து RN ரவி அவர்களுக்கு தலையில கொட்டு, மத்திய அரசாங்கத்துக்கு கொட்டுன்னு சொல்றோம் இல்லையா? எத்தனை முறை சுப்ரீம் கோர்ட் வந்து மாநில அரசாங்கம் வந்து நீங்க நடத்துகின்ற விதம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இந்த செந்தில் பாலாஜி ஐயா கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எதற்காக உடனே அவசரம் காட்டி அடுத்த நாளே பதவியேற்பு செய்யறீங்க? ஏன்னா நீங்க உங்களால வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவாங்களே விட்னஸ்லாம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம வந்து சொல்லவே இல்லை எதுவுமே. இன்னைக்கு டாஸ்மாக்ல வந்து அதுக்கு அகேன்ஸ்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க, இடிக்கு அகேன்ஸ்டா. அதை வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? அதுக்கெல்லாம் இது இருக்கு இல்லையா? சோ அதனால சுப்ரீம் கோர்ட் கொடுக்கின்ற தீர்ப்புல வந்து RN ரவி உள்ள வந்துட்டாலே உடனே வந்து RN ரவி தள்ள கொட்டு. இப்படித்தான் வந்து இன்னைக்கு வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து தீர்ப்புகளும். இல்ல ஆளுநருடைய அதிகார வரம்பு குறித்து நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்கலையா இன்று? அதாவது சார் அதிகார வரம்புல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவரோட புரிதலின்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஓகே, அந்த புரிதலுக்கு இன்னைக்கு ஒரு மாற்று விடை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது இனிமே வந்து வருங்கால சட்டத்துல வந்து அது வந்து அதற்குண்டான வழிமுறைகளோட அவர் சட்டம் இயற்றுவார்கள். அவர் சட்டம் அப்ரூவல் கொடுக்கிறாரு இல்ல மேல அனுப்புறாரு. மூன்று விதமா தானே சார் முடிவெடுக்க உண்மை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற வழிமுறைகளின் அடிப்படையில தான் ஆளுநர் செயல்பட முடியும். அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கிற 75 ஆண்டுகளாக கால வரையறை கொடுக்க முடியாத ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இன்னைக்கு ஒரு தெளிவு வந்திருக்கிறது. இதுல ஒண்ணு மண் ஓட்டுறதுலாம் கிடையாதுங்க. இதுல 75 ஆண்டுகளாக காலவரையறை சம்பந்தம் இல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஒரு முறை மசோதாவை திருப்பி அனுப்பி இரண்டாவது முறை அனுப்பினா அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட் இஸ் ஹிஸ் டியூட்டி. அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது, ஆர் ஃபார்வர்டும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சூழல்ல ஆளுநர் இங்கிலீஷ் படிக்க தெரியும், அவர் ஒரு IPS, அவரு ஆன்லைன் கேமுக்கு வந்து இந்திய தமிழ்நாட்டு அரசினுடைய தலைமை அரசு வழக்கறிஞரையோ மத்திய அரசு வழக்கறிஞரையோ கேட்காம எதுக்கு எதிராக சட்டம் போடுறோமோ அந்த கம்பெனி முதலாளிகளை ஆளுநர் மாளிகையில வச்சு கூட்டம் போட்டாரா இல்லையா இந்த RN ரவி? அப்படிப்பட்டவர் எப்படி சட்டத்தை மதிப்பார்? அதைத்தான் கேட்டிருக்காங்க. நீ சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பா, உனக்கு கொம்பு இல்ல, மக்களாட்சி தத்துவத்துல முதலமைச்சர் தான் தலைவர் சொல்லியிருக்காங்க. இல்ல அரசியலமைப்பு சட்டம் யாருக்குமே கொம்பு கிடையாது. இல்ல அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி ஆளுநர் செயல்படணும்ன்றத மீண்டும் உச்சநீதிமன்றம் இங்க உறுதிப்படுத்தி இருக்கு. கால வரையறை நிர்ணயம் செய்திருக்கிறது. இரண்டாவது முறையாக மாநில அமைச்சரவை ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புனா எந்த மாற்றமும் செய்யாம அதை ஏற்றுக்கொள்வதை தவிர ஆளுநருக்கு வேறு வழி இல்லை. அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அடிப்படையில் அவர் செயல்படணுங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும் தானே?
கண்டிப்பாக. அதாவது இனிமே நான் என்ன சொல்றேன்னா, 2வது முறை உங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்பு வந்து ஆர்.என். ரவி ஐயா அவர்களுக்கோ இல்ல எந்த ஒரு ஆளுநருக்கோ இருக்காது. அவர்கள் வந்து கண்டிப்பாக ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட இன்டர்பிரேஷன் சொல்ல வரேன் நான். ஓகே, சரி. திரு பாக்கி, இந்த உச்சநீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகான பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்னவா இருக்க போகுது தமிழ்நாட்டிலேயோ ஒட்டுமொத்த இல்ல பொலிட்டிக்கல் இம்பாக்ட் மைலேஜ் ஃபார் ரூலிங் பார்ட்டி ஆர் எனிபடி ஹூ அப்போசஸ் ஆர்.என். ரவி அதுல கிளியர். ஆனா ஒரு கவர்னர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இந்த தீர்ப்பு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு. எனக்கு அதுல ஒரு இதுதான் நீங்க சொன்ன இந்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ங்கிற கொஸ்டினே, இப்போ இங்க திமுகவோ பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோ எல்லா மாநிலங்களையும் சேர்த்து நாளைக்கு மத்தியில் அரசாங்கம் மாறி பாஜக சார்புள்ள ஆளுநர்கள் தொடர நேர்ந்தால் அவங்களுக்கும் இது பொருள். நாம உதாரணமான சில மாநிலங்கள் ஏற்கனவே பேசின டெல்லி, அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நம்ம புரிதலுக்காக எடுத்துக்கலாம். இவங்க பாஜக வெர்சஸ் ரூலிங் பார்ட்டி அப்படின்னு தானே இதை கொண்டு போறாங்க. அந்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்க போகுதுன்ற அதுல நீங்க அது வந்து இட் இஸ் கிளியர் பாலிடிக்ஸ். ஆளுநரை மாத்தாதீங்கன்ற முதல்வர் தமிழிசையை பத்தி புகார் வந்து தமிழிசை தெலுங்கானா கவர்னர் வந்து இப்ப இருக்கிற தெலுங்கானா கவர்னர் மீது அந்த புகார் இருக்கா? ஜெகதீப் தங்கர் மேல மம்தா பானர்ஜி எந்த அளவுக்கு கடுமையா புகார் சொன்னாங்க, இப்ப அந்த அளவுக்கு இருக்கா? இப்ப நாகாலாந்துல ஆர்.என். ரவி இருந்தாரு, இப்ப இருக்கிற ஆளுநர் மேல அந்த மாதிரி புகார் இருக்கா? மகாராஷ்டிரா கோஷியாரி இருந்தாரு, இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அந்த புகார் இருக்கா? ஆரிஃப் முகமது கான் கேரளால ஆளுநராக இருந்தாரு, இப்போ மாறி இருக்காரு, புகார் இருக்கா? இவங்களெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள் யாரால? என்டிஏ கவர்மெண்டால நியமிக்கப்பட்டவர்கள். ஸோ அதனால் திரும்ப திரும்ப சொல்றேன்னா எல்லாத்துலேயுமே அவங்க பொறுப்புன்னு நான் சொல்ல முடியாது. சில பேருடைய அதீதமான செயல்கள் வருந்தத்தக்கவை, கண்டிக்கத்தக்கவை, ஏற்கத்தக்கவை அல்ல. அதே சமயத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த சில தீர்ப்புகள் என்னன்னா சார், இப்போ ஆளுநருங்கிறவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா இருக்கக்கூடியவர். எஸ். ஆனா மத்திய அரசாங்கம் இவரை நியமிக்கிற போது இங்க இருக்கக்கூடிய திமுகவோ இல்ல பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளோ மத்திய அரசுக்கு எதிரான பரப்புரையை தானே இங்க பண்ணுவாங்க. மத்திய அரசு பேச்சை கேட்டு ஆளுநர் இப்படி செயல்படுகிறாருன்னு பொலிட்டிக்கலா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிற போது அது தமிழ்நாட்டில் வளரணும், இங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும், அதிமுகவுடனான கூட்டணி 2026 தேர்தல் களம்னு நகர்ற போது கூட்டணியை பலவீனப்படுத்தும், பாஜகவை பலவீனப்படுத்தும். ஆளுநருடைய செயல்பாடுகள் பாஜகவுக்கு தானே பலவீனமாக அமையும். அதை புரிதலோடு அணுகுறாங்களா மத்திய அரசாங்கம்? அப்படி அரசியலாக்கப்பட்டால் அந்த எண்ணம் தான் தோன்றும் மக்கள் மத்தியில். இல்லை, இது ஆளுநர் ரவி என்பவருடைய செயல்பாடு தனிச்சு பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி தனிச்சு பார்க்க மாட்டாங்க இல்லையா? பாக்குறவங்க இப்படி தனிச்சு பார்க்க மாட்டாங்கல்ல, பாஜகவோடு சம்பந்தப்படுத்தி தானே புரிஞ்சுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. எல்லாத்தையும் புரியுது. நம்ம மக்கள் வந்து அண்ணன் மாதிரி பாலையும் தண்ணியும் பிரிச்சு பார்க்கக்கூடிய போக்கு இல்ல நம்மகிட்ட. இரட்டையாட்சி முறை, ஆளுநரை வச்சு இரட்டையாட்சி முறையை பண்றாங்கன்னு அவரு முதல் சுற்றுல சொன்னாரு. கரெக்ட். ஆளுநரை வைத்து இரட்டை ஆட்சி முறை செய்ய வேண்டிய அவசியம்னா எல்லா அரசாங்கமும் செய்தார். கடந்த காலங்களில் தமிழகத்தில் காங்கிரஸ் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு. தமிழகத்தில் கடந்த கால ஆட்சி காலத்துல நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களும் மத்திய அரசினுடைய ஏஜென்டா இருந்தாங்க. இது வந்து ஜெனரல். இது காங்கிரஸ் மீது இதே குற்றச்சாட்டு திரு மோடி குஜராத் முதல்வராக இருந்த போதும் அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு வந்து என்டிஏ ஒரு பிஜேபி ஒரு திமுக அது அல்ல பிரச்சனை. இது எல்லா காலத்திலும் மத்திய அரசு மாநில அரசு இருக்கிற நிலைமை தான். அது ஒரு ஏஜென்டா இருக்கு. அதுக்கான தீர்வுகளை நம்ம கடைசியா பேசி முடிவு பண்ணலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல திரும்ப இது எல்லாத்துக்குமே மத்திய அரசை பிளேம் பண்ணக்கூடாதுக்கு உதாரணமா உச்சநீதிமன்ற தீர்ப்பே அரசாங்கத்துக்கு சாதகமா, மத்திய அரசாங்கத்துக்கு சாதகமா வரல, மாநில அரசாங்கத்துக்கு சாதகமா, மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களின் அரசுகளுக்கு சாதகமா வந்து நீதிமன்றத்துடைய தனித்தன்மை குறித்த சந்தேகத்தை மத்திய அரசுடைய உச்ச நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பு கொடுத்து டாஸ்மாக் தொடர்பாக கொடுத்ததுலேயே நம்ம மறந்துடுவோம், நம்ம அதை ஒதுக்கிடுவோம். ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை மட்டும் நம்ம தலைப்பா எடுத்துட்டு விவாதிப்போம். அதனால அது வந்து தமிழக அரசுக்கு எதிராக வந்திருக்குன்றது உங்க கவனத்துக்கு நினைவூட்டிட்டு அப்புறம் போய் எல்லா வழக்கையும் எடுத்து விசாரிக்கிறோம். செந்தில் பாலாஜி தொடர்பாக 2 தலைப்புகள் பேசப்பட்டது. அந்த விவாதங்கள் நீங்க நினைவூட்டுறேன் கடந்து போறேங்கிற இல்ல. இன்றைக்கு இல்ல, நீங்க நினைவுபடுத்துறதனுடைய முக்கியத்துவம் எனக்கு புரியாமல் இல்ல. ஆனா இன்றைக்கு நீங்க ஆளுநர் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு விவாதத்துக்கு எடுத்துக்கணுமா, திரு செந்தில் பாலாஜி தொடர்பான டாஸ்மாக் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கணுமா அப்படின்னா ஒரு மூத்த பத்திரிகையாளரா எதற்கான வெயிட்டேஜ் அதிகம் நினைக்கிறீங்க? நான் அதுக்கு என்ன உங்க பெர்செப்ஷன்? இது ஆளுநர் இஷ்யூ வந்து தமிழ்நாட்டுக்கு இஷ்யூ அல்ல. ஏற்கனவே திமுக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புனால எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். முதலமைச்சர் என்ன சொல்ல, இது ஒட்டுமொத்த பிற மாநிலங்களுக்கும் நாளைக்கு ஆட்சி மாறி, மத்தியில் ஆட்சி மாறி மாநிலங்கள் ஆட்சி மாறினா கூட இது பொருந்தும். அதையும் சேர்த்து தான் முதலமைச்சர் சொல்றாரு. நான் ஏத்துக்கிறேன். இல்ல பொலிட்டிக்கல் இம்பாக்ட்
இம்பாக்ட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு திமுகவுக்கு. ஆளுநரை வந்து நீங்க எலெக்ஷன் வரைக்கும் மாத்தாதீங்க, இப்படியே வச்சுக்கங்கன்னு கூட முதல்வர் சொன்னார். ஆனா ஆளுநர் மீதான விமர்சனமாக இது முடிந்து போகுமா, இல்ல நீங்க எதிர்பார்க்கிற பாஜக மீதான விமர்சனமாக ஒரு பெர்செப்ஷன் கேம்ல உதவி செய்யும் அரசியல் களம்? நீங்க ஒரு பார்த்த பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் ஆளுநர் யார் பேச்சை கேட்டு ஆடுகிறார். பாஜகவினுடைய கைப்பாவையாக ஏவலாட்களாகத்தான் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் பாஜக ஆளுநர்களை நியமிக்கிறது. அவர்களுடைய மக்களாட்சி தத்துவத்தை சிதைப்பதற்கு நான் அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட அந்த இரட்டை ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் ஆளுநரை பயன்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு படம் தெளிவாக காட்டிருக்கு. அவர் சொன்னார் அப்படிலாம் இல்லை, பர்செப்ஷன் இல்லைன்னு. தமிழ்நாட்டினுடைய கவர்னர் நாங்க 10 பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் நியமனம் தொடர்பாக மசோதா ஏற்றினோம். அதை அவர் வச்சிருந்தார். அவர் இளம் IAS அதிகாரிகள்கிட்ட பேசுறார். யாரோட செலவுல? தமிழ்நாட்டு அரசு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி அதுல அரங்கு போட்டு அதுல ஏசி போட்டு சாப்பாடு போட்டு காப்பி தண்ணி கொடுத்து IAS அதிகாரிகளை உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, I am the governor of the state. If I am willing to stop in a bill, that's amount to reject. நான் ஒரு பில்லை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னாலே அது ரிஜெக்டுக்கு சமம் அப்படின்னு ஆளுநர் பேசினார். எவ்வளவு பெரிய மடமைத்தனம்! அதுல சொல்றது இந்த நாடு, அதுல பேசுறது இந்த நாடு ரிஷிகளாலும் முனிகளாலும் கட்டமைக்கப்பட்டு திராவிட சித்தாந்தம் பொய்யானது, அது இழந்து போனது, அழிந்து போனதுன்னு ஒரு விஷயத்தை அவர் பேசுறார். கண்டுக்காதீங்கன்றார்ல திரு பாக்கி. அவர் சனாதனம் குறித்து பேசுறாரா? கண்டுக்காதீங்க. தமிழகம்னு குறித்து பேசுறாரு. ஆர்.என். ரவி தெருவுல நின்னு காவி துணியோட காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு பேசினா நாங்க கேட்க போறது இல்ல. கடந்து போங்க. நான் எப்படி கடந்து போக முடியும்? இல்ல எந்த அளவுல அது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு கேக்குறார். என் உணர்வை கொச்சைப்படுத்துகிறார் ஆளுநர். என் மாநிலத்துல உட்கார்ந்துகிட்டு மாநில மக்கள் ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மை சித்தாந்தத்தை கொச்சைப்படுத்துறார். இல்லாத சட்டத்தை இருக்குன்னு சொல்றார். இது ஒன்னு உதாரணம். ரெண்டாவது, கேரளாவினுடைய கவர்னர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார்? கான் சட்டமன்ற பல்கலைக்கழகங்கள் அவர் எப்படி நடந்துகிட்டாரு, அசம்பிளியில் அவர் என்ன பண்ணாரு, அப்ப பினராயி விஜயன் ஒரு தீர்மானம் போட்டார்ல, அப்ப அங்க யாரு ஆளுநர்? பாஜகவினுடைய ஏஜென்ட். பஞ்சாப்ல சார் இதை விட மோசமான நடைமுறையை பாஜக கையாண்டது. பஞ்சாபினுடைய ஆளுநர் என்ன பண்ணார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை முதலமைச்சர்கிட்ட கலந்துக்காம நான் எப்ப மூடணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு தன்னிச்சையா செயல்பட்டார். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? இது உன் வேலை கிடையாது, நீ போய் கவர்னர் மாளிகையில் உட்காந்து காப்பி சாப்பிடுப்பான்னு சொன்னுச்சா இல்லையா? மேற்குவங்க முதலமைச்சரை எப்படியெல்லாம் ஆளுநர் கொடுமைப்படுத்தினார். இப்படி இவர்களுக்கு ஒத்து வராத, இவர்களால் ஆட்சிக்கு வர முடியாத, இவர்களால் எந்த இடத்திலெல்லாம் நிற்க முடியாதோ, மற்ற எதிர்க்கட்சிகள் எங்கேயெல்லாம் மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இவர்களை வைத்துக் கொண்டு இரட்டை ஆட்சி முறையை நடத்துவதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள உரிமையை மீட்டெடுத்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திரு சுப்பிரமணி, பாஜக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஆளுநருக்கும் சம்பந்தம் இல்ல, ஆளுநருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் தனித்துவமானது, தன்னிச்சையானது, அவருடைய முடிவு தன்னிச்சையானது, இதுல பொலிட்டிக்கல் இம்பாக்ட் குறித்து பேசும்போது பாஜகவுடைய அரசியல் சித்தாந்தத்தை ஆளுநர் பேசுறார். சனாதனம் குறித்து ஆளுநர் பேசுறார், மும்மொழி குறித்து ஆளுநர் பேசுறார். திராவிட மாடலுக்கு எதிரான நிலைப்பாடை பாஜக அரசு பேசுதுன்னா அரசியல் ரீதியாக விமர்சனத்தை புரிந்து கொள்ள முடியுது. ஆளுநரும் பேசுகிறார். அப்போ மத்திய அரசுடைய சித்தாந்தம், கொள்கை, இந்துத்துவ சித்தாந்தம் குறித்தெல்லாம் அவர் பேசுகிற போது மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநருடைய செயல்பாடுகள் மாநில அரசு சித்தாந்தத்தோட எதிராக நிலைப்பாடு எடுக்கிற போது அங்க பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ங்கிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இவங்களுக்கு தானே கெயினா இருக்க போகுது, பாஜகவுக்கு தானே அது வீக்கா இருக்க போகுது. பாஜக வீக்கா இருக்குன்ற போது கண்டிப்பாக ஆர்.என். ரவி அவர்களை இந்த பதவியிலிருந்து மாற்றம் செய்வார்கள் இல்லையா? ஏன்னா இவர் இங்க இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வருடங்கள்ல, ஒரு 12 மாதங்கள்ல தேர்தல் வரும்போது இன்னும் இது நெகட்டிவா தானே மக்கள்கிட்ட போய், அதாவது மாத்தாதீங்க இங்கே வச்சுக்கங்கன்றாரு முதல்வர். ஆளுநரை மாத்திராதீங்க, இங்கே இருக்கட்டும், எங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் அவர் சொல்றாரு. ஏன்னா இந்திய கூட்டணிக்கு அது மைலேஜ் கிடைக்க போகுது. இது மேல இருக்கிற அமித்ஷாக்கும் மோடிக்கும் தெரியாதா? இங்க இவர் பதவியில கண்டினியூ பண்ணினா கண்டிப்பாக இது பிஜேபிக்கு நெகட்டிவா தான் போகணும். அவங்களுக்கு தெரியாதா? நம்ம 1000 மைலுக்கு அப்பால் இருக்கோம். நமக்கு இங்க லோக்கலா இருக்கும், நமக்கு தெரியுது. இந்த விஷயம் கண்டிப்பாக மேல உள்ளவங்களுக்கு தெரியாதா? அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கு இங்க. அதாவது ஆர்.என். ரவி ஐயா அவர்களோ, அந்த ஆரிஃப் முகமது கான் அவர்களோ, அவர்கள் இந்த IPS IAS அந்த பட்டப்படிப்பை முடித்து விட்டு அவர்கள் அந்த சிந்தனையோட அவர்கள் எந்த சட்ட மசோதாக்களை அணுகுகிறார்கள். அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி போறாங்க. அந்த ரூல்ஸ் தப்பு அப்படின்னா 75 ஆண்டுகளாக Are you agree with that there is no connection between central government governor? நீங்க மத்திய அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் தொடர்பு இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா?
நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வரீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிறது, பிஜேபிக்கும் கவர்னருக்கும் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் கவர்னருக்கும் இல்லை. ஆர்.என். ரவி எங்க இருந்தாரு? ஆரிஃப் கான் எங்க இருந்தாரு? இன்னைக்கு கவர்னர்களா நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களா எங்க இருந்து போனாங்க? தமிழிசை எங்க இருந்தாங்க? சிபிக்கு ராதாகிருஷ்ணன் எங்க இருந்தாரு? இளகணேசன் எங்க இருக்காரு? இவர்களுக்கெல்லாம் தொடர்பில்லை என்று நீங்கள் சொல்லுவதை மக்கள் நம்ப வேண்டும். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. இருங்க. அதாவது பிரசன்னா என்ன சொல்றாருன்னா, அதாவது எந்த அரசியல் கட்சியுமே யாருமே சாரக்கூடாது, நேரடியா கவர்னரா வந்து உட்கார்ந்துடணும். முன்னாடி இருந்த, அதாவது காங்கிரஸ் ஆளுகின்ற போது இந்த கவர்னர்கள் எல்லாம் கட்சியை சாராதவர்களா, கட்சியில் நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைன்னு தான் சொல்றோம். முடிக்கட்டும். இல்ல சார், ஒரே கேள்வி நீங்க சொல்லுங்க, ஏத்துக்கணும்ல. இல்ல, கேள்வி ஒன்று, பாஜக நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள் பாஜகவிலிருந்து போகிறார்கள் அல்லது ஆர்எஸ்எஸ் இருந்து போகிறார்கள்னா அவங்களுக்கு அனுகூலமா தானே இருப்பாங்கிறதா அந்த கேள்வி. மத்திய அரசாங்கம் நியமிக்கின்ற கவர்னர்கள் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல பாஜக இருக்கிறது, புரியுதுங்களா? பாஜக ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள். இது காங்கிரஸ் காங்கிரஸ் நியமிப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்களையும் காங்கிரஸ் நியமிச்சிருக்கு, காங்கிரஸ்காரரையே காங்கிரஸ் நியமிச்சிருக்கு. அதனுடைய நோக்கம் என்ன? திரு மோடியும் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காருல, அதே மாதிரிதான் பாஜகவுடைய செயல்பாடும் இருக்கா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப இன்னைக்கு ஆர்.என். ரவி ஐயா இங்க வந்து கவர்னரா வந்து தொடர்வது வந்து கண்டிப்பாக அது பாஜகவுக்கு பின்னடைவு, அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை. ஆனா வந்து அந்த அரசியலையும் தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு வந்து இங்க ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேணும். அதனாலதான் ஆர்.என். ரவி ஐயா தொடர்கிறார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலை தாண்டி, அரசியலா பாத்தீங்க அப்படின்னா ஆர்.என். ரவி ஐயா இன்னைக்கு போனாதான் வந்து பிஜேபிக்கு வந்து இன்னும் பாசிட்டிவான இம்பாக்ட் கிடைக்கும் வருகின்ற தேர்தல்ல. ஆனா அரசுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணும்ன்றதுனால திரு ஆர்.என். ரவி தொடர்கிறார். பாஜக இருந்தாலும் கூட பேசுவோம். திரு ஷபீர், ஆளுநருடைய செயல்பாடுகள், அதை ஒட்டி உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுகள்லாம் பாஜகவை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துமா அப்படின்னா பலவீனப்படுத்தும். ஆனாலும் திரு ஆர்.என். ரவி ஆளுநராக தமிழ்நாட்டில் தொடர்கிறார்னா ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இங்க வேணும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறதுங்கிறது அடிப்படையில் அவர் தொடர்கிறாருன்னு சொல்றேன். இல்ல, அப்போ உள்துறை அமைச்சர் வந்து அவ்வளவு கண்ட்ரோல் இல்லாத ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறார். உங்களுக்கு வந்து ஒரு பலம் வாய்ந்த பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் வந்து இல்லாம ஒரு மாநிலத்தை அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு நிலைமையா இன்னைக்கு இருக்கிறது. அவர் செய்யாத விஷயங்களே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே மாநில தலைவராக நியமித்து நாங்கள் செய்கிறோம். அவர் செய்யாத ஒரு விஷயத்த ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு வந்து கவர்னராக உட்கார வச்சு நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசுவது என்பது அவர்களுடைய, அதாவது இந்த தேசத்தை ஆளக்கூடிய பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் இவங்களை எல்லாம் வந்து ஒரு நலிவடைந்த பார்வையில் இவங்க பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் வந்து திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, நீங்கள் ஆளுநர் வந்து மனம் போன போக்கிலெல்லாம் வந்து அவர் பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ண முடியாது, சட்டத்தை மீற முடியாது, சட்டத்தை வந்து அவர் அப்படி இன்டர்பிரட்டும் பண்ண முடியாது அப்படின்றது தான் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு. நீங்கள் வந்து ராஜ்பவனில் லான் இருக்குது, ராஜ்பவனில் பல்வேறு வசதிகள் இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கலாம், ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து போகின்ற மேடைகளில் நீங்கள் பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் சட்டத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்குறீங்கன்னா சட்ட ரீதியாகவே இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அந்த தீர்ப்பு கொடுத்து முடிச்ச உடனே திரு வெங்கட்ரமணி அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு, நீங்கள் ஆர்டிகல் 142 இன்வோக் பண்ணி இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஹெரிட் பவர்ஸ் நீங்க இன்வோக் பண்ணால பிரத்யேக அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி 10 பில்ஸுக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்திருப்பது இட் மே கிரியேட் சம் இஷ்யூஸ், ஏதோ பிரச்சனைகளை அது உருவாக்கும்ன்றதுனால நாங்க மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வந்து மென்ஷன் பண்றதுக்கு எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ சட்ட ரீதியாக என்ன சிக்கல்கள் எதிர்காலத்துல வரும் அப்படின்றது சட்டத்தை தெரிந்தவர்கள் அதை புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது, ஏற்கனவே பேரறிவாளன் விஷயத்துல அப்படி பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு 10 பில்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டே கிளியர் பண்ணியிருக்குன்னா அதை விட ஒரு பெரிய அவமானம் இந்த ஆளுநருக்கு இருக்க முடியுமா? நாங்க வந்து அதை கிளியர் பண்றோம், நாங்க அதை பாஸ் பண்றோம், நாங்க எங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அதை பாஸ் பண்றோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஆளுநர் சட்டவிரோதமாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு, ஆளுநர் நேர்மையாக செயல்படவில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் வந்து ஆளுநருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆளுநர் எப்படி அந்த பதவியில் அந்த பதவியில் அவர் நீடிப்பதே வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துல ஆளுநர் பேசின பேச்சு என்ன,
நான் ஒரு பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்றேன்னா கன்சிடர் தட் பில் இஸ் டெட் அப்படின்னாரு. கன்சிடர் தட் பில் இஸ் டெத் அப்படின்னா என்ன, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் நினைவூட்டி இருக்கிறது. அப்போ ஆளுநர் வந்து அதாவது சாரி டு சே திஸ், ஒரு திரைப்படத்துடைய ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. அதாவது 9 கிரகத்தின் உச்சத்தில் இருக்கும் ஒருவன் சட்டத்தை மீறலாம், எப்படி வேணாலும் செயல்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுநர் இருக்க முடியாது அப்படின்றது நிறைவு செய்யும். ஒரே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வழக்கை முழுமூச்சாக வென்றெடுத்த மூத்த வழக்கறிஞர், நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவின் உறுப்பினர் அண்ணன் திரு வில்சன் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக, திமுகவின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றோம். ஆனா என்ன வருத்தம்னா, இந்த விவாதத்துல அதிமுகவும் பாஜகவினரும் வந்திருக்கணுங்கிறது என்னுடைய அவா. இன்னும் அதிமுகவினர் இந்த தீர்ப்பு வந்த நேரத்துல சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. அவருடைய உள நோக்கம், உள சுத்தி என்னன்னா, அப்பாவுடைய சபாநாயகர் அவர்கள் பேசினாரு, அம்மையார் ஜெயலலிதாவின் பெயரில் இருப்பதற்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டம் இயற்றி இருக்கிறார். அதை நீங்கள் ஆட்சியில் இருந்த போதும் திருப்பி அனுப்பியது கூட தெரியாமல் இருந்தீர்கள். 13 நவம்பர் 2023 ஜெயலலிதாவின் பேருக்கான மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினார். அன்றைக்கு அது கூட தெரியாமல் அதிமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. 18ஆம் தேதியே திமுகவின் தலைவர், கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், யாருக்கு என் தலைவருக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கட்சியினுடைய தலைவரின் பெயரை இன்றைக்கு சட்டப்பூர்வமாக பல்கலைக்கழகத்திற்கும் கொடுத்திருக்கிறார். அதிமுகவினுடைய தலைவர் பெயரை. அந்த நன்றி விசுவாசத்தோடு அதிமுகவின் தொண்டர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சுப்பிரமணியன், நிர்வாக ரீதியாகவும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சில சிக்கல்களை ஏற்படுத்த போது, அரசியல் ரீதியாகவும் சில சிக்கல்களை ஏற்படுத்த போதா? கண்டிப்பா அரசியல் ரீதியாக ஓகே, தமிழகத்துல வந்து இந்த தேர்தல் எப்படி அவர்கள் பாஜக வந்து கூட்டணி அமைக்க போகிறார்கள், அதுக்கு இந்த சட்டத்தோட தீர்ப்பு எப்படி வந்து, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எப்படி வந்து திமுகவுக்கு கை கொடுக்க போகுது, அதுல வந்து அட்வான்டேஜ் திமுக தான், இந்தி கூட்டணி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதை எப்படி இவங்க வந்து கவுண்டர் பண்ண போறாங்க? ஒண்ணு, நிர்வாக ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து, இதுல தீர்ப்புல கொடுத்த அந்த டைம்லைன்ஸ் வந்து எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்டாக போய் அரசியல் சாதனத்துல வந்து நிரந்தர இடம் வந்து பெறப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு பாராளுமன்றத்துல வந்து அமெண்ட்மெண்ட் ஒண்ணு கொண்டு வருவாங்க. அதுக்கு ப்ராப்ளி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல வந்து ஒரு வேலிடிட்டி கேட்பாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து வரப்போகின்ற ஒரு 6 மாதங்கள்ல இருந்து ஒரு வருடங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பதான் வந்து வரப்போகின்ற சட்டங்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இல்லாம கரெக்டாக அமைந்து முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவேறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.